கைஸ், வெனம் த லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற அந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகப்பட்டிருக்கு. பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த லாஸ்ட் டான்ஸ் தான். இதுதான் இந்த வெனம் ட்ரெய்லரோட கடைசி படம். நம்ம வெனமும் நம்ம எடியும் ஒன்றா இருக்க படமும் கடைசி தான். ஸோ நான் இந்த ட்ரெய்லரை at 0.26 பார்த்துருக்கேன். ஸோ நான் கண்டுபிடிச்ச சில பல இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில் அண்ட் பிளாட் ஸ்னாப்ஸெல்லாம் வந்து பேச வந்திருக்கு. ஸோ நிச்சயம் இந்த வீடியோ ஆசமாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம தனியாக ஒரு பிளாட்டை பற்றி பேசுவோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ட்ரெய்லர் ஓப்பனிங்கே நம்ம எடி வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் டாக்ஸை காப்பாற்ற போகிறாரு. ஏன் காப்பாற்ற போகிறான்னு தெரில, பட் இந்த டாக்ஸை யாரோ கிட்னாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம டாம் ஆடி அதை நம்ம எடி பிராக் போகிறாரு. அண்ட் திஸ் ட்ரெஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் போட்டிருக்க ட்ரெஸ் எக்ஸாக்டாக ஸ்பைடர்மேன் நோவே ஹோமில் அவர் யூஸ் பண்ண அதே ட்ரெஸ் தான், அந்த மெக்சிகோ ட்ரெஸ் தான். அதே போட்டு வந்திருக்காரு. பாசிபிளி அதுக்கு முன்னாடி இருக்குமா அதுக்கப்புறம் பார்க்குமான்னு புரியல. இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக கன்ஃபியூசிங்காக இருக்குது. நீ கொஞ்சம் எல்லாம் கவனிச்சு இந்த பிரேட்டோட பாருங்கள். டைலாக் வி ஆர் வெனம் உண்மையிலே ஆசமாக கழிச்சு கேட்குற மாதிரி இருந்துச்சு. சொல்லிச்சுமா ஆசமாக இருந்துச்சு. அண்ட் சம் ஆர்கனைசேஷன், கவர்மெண்டால் ஒதுக்கப்பட்ட சில ஆர்கனைசேஷன் நம்ம அதாவது சிம்பியட்டை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. வழியை நடத்துறது யாருன்னா நம்ம மாடோ ப்ளே பண்ண அந்த ஆக்டர் தான். இந்த படத்தில் அவருக்கு ஆர்வல் டெய்லர் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பிளாட் படி இவரோட பையனை வந்து போன படத்தில் நம்ம கார்னிச் வந்து ப்ரிசர்லேருந்து எஸ்கேப் ஆக தெரியுமா, அப்போ எஸ்கேப் ஆகும்போது அவரோட பையனை இவர் கொண்டிருப்பாரா, அதனால் பழியவர்காண்டி சிம்பியாட்டே வந்து பழியவர்காண்டி இவர் போராட்டமே கமிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துலேயே இவர் ஆர்வல் டெய்லர் தான் ப்ளே பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க இந்த யூனிவர்ஸ் நம்ம தனியாக கிடையாது அப்படி சொல்கிறாங்க. சொல்லும் போது டக்குன்னு இந்த படம் ஐயோ மல்டிஸ் இருக்கும்போது பார்த்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாட் மெண்டர் இந்த சிம்பியட்டை பிடிக்கிறாங்க. இந்த பாட் எக்ஸாக்டாக நீங்கள் ஸ்பைடர்மேன் நோ ஹோம் போஸ்ட் விஷயம் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த பாட்டருக்கு அவரோட முடி வந்து குட்டியாக இருக்கும். பட் இப்போதைக்கு ஒரு முடி ரொம்ப ரொம்ப வளர்ந்துருக்கு. ஸோ இந்த சோனின் மேலே கண்டினியூட்டில் எப்படி பண்ணிட்டாலே புரியலை. ஏன்னா அப்போதைக்கு ஒரு முடி குட்டியாச்சு, இப்போதைக்கு ஒரு முடி அதிகமாக இருக்குது. ஸோ பாசிபிளி என்ன தேடி போயிட்டுருக்குன்னா இது ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த வெனம் 3 வந்து எம்சியூவில் நடக்காமல் காமிக்கப்படலாம். ஏன்னா இந்த செட் வீடியோ செட் பிக்ஸ் எல்லாமே மெக்சிகோவில் தான் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ பாசிபிளி வெனம் 3 வந்து எம்சியூவில் நடக்காமல் காமிக்கப்படலாம். அல்லது இது நம்ம ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் யூனிவர்ஸாக இருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த பாட்னருக்கு முடி அதிகம் வளர்ந்துருக்கு. ஸோ பாசிபிளி இது ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் யூனிவர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படி இவங்க ஸ்பேஸ்லாம் மாறி போகிறாங்களா, வேறு யூனிவர்ஸுக்கு வேறு ரியாலிட்டி போக முடியுமா, இவங்கன்னா அவ்வளோ பெரிய ஆளா, இவங்க டிவியேவா, இல்லை புரியவே இல்லை. ஏன்னா நம்ம சோனி என்ன பண்ணுறாங்கன்னே புரியல. கண்டினியூட்டில் மொக்கையாக இருக்காங்க. மார்வலே இப்போதைக்கு அடி வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சோனி ரொம்ப பண்ணிகிட்ருக்காங்க. நிச்சயமாக இது நம்மளுக்கே கன்ஃபியூசிங்காக இருக்குது. படம் வந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு புரியும். அண்ட் பிளாட் ஸ்டேட்டஸ் படி இந்த மூவி வந்து நம்ம எடி பிராக் என்ன பண்ண போகிறோன்னா 10 வயசு பீட்டர் பார்க்குற காப்பாற்றுற கதையா. சிம்பியாட் வந்து எப்போவுமே ஸ்பைடர்மேன் கையில் சாகுது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பியாட்டை வந்து பீட்டர் பார்க்க கொல்ல விடாமல் நம்ம எடி பிராக் வந்து சேவ் பண்ணிட்டு அந்த படத்தோட எக்ஸாக்ட் ஸ்டோரியாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாட் நம்ம சோல்ஜர்ஸ் நம்ம அட்டாக் பண்ணிட்டு கம்மிப்பட்டு தண்ணிக்குள்ளே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக ஒரு தப்ஸ்டார் எப்படி சொல்கிறேன்னா அடுத்த ஷாட்டே வந்து நம்ம எடி பிராக் வந்து அவர் உடம்புலாம் வந்து வெட்டாக இருக்கும். நிச்சயமாக தப்ஸ்டார் அதுக்கப்புறம் தான் அந்த குதிரையை பிடிச்சி எங்கேயும் போகிறான்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எதுக்கு இங்கே வந்திருக்காரு, பாசிபிளி அந்த முடிஞ்சிருக்கிற அந்த ஆர்கனைசேஷனோட அந்த ஹெட் குவார்ட்டருக்கு வந்திருக்கலாம். இந்த ட்ரெய்லர்லேயே நம்ம வெனமும் அண்ட் க்ரீச்சர் மாதிரி இருக்கிற உயிரினமும் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை போட்டு அடிச்சு நவுத்துறாங்க. ஸோ பாசிபிளி அங்கே இவங்க போகிறவை காமிக்கப்படலாம். ஒரு ஷார்ட்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்க்ரீனில் அப்படியே அந்த நம்ம எடி வந்து கடை பார்த்துட்டு இருப்பார். பின்னாடி ஏதோ ஒரு மூவ் ஆகும். பாசிபிளி வெனமாக இருக்கலாம். இல்லை எடியும் வெனமாக எப்போவுமே அந்த மிரர் மூலியமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ பாஸ் இந்த மிரர் மூலியமாக வெனம் அவங்களும் பேசிகிட்டு இருக்கிற ஷார்ட்டாக காமிக்கப்படலாம். அது மட்டும் இல்லாமல் மாடோ கேரக்டர் அவர் நம்ம ராபர்ட் முலிகன் மேலேயே ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஷார்ட்டை கன்ஃபியூஸ் எப்படி ஒரு மாட்டினா தெரில. அது மட்டும் இல்லாமல் பார்த்துருப்பீங்க, அவர் வந்து அந்த வரும்போது அவர் கண் வந்து பச்சை கலந்துப்பட்டிருக்கும். நம்ம மொழியோட கண்ணு பச்சை கலர் கம்மிப்பட்டிருக்கும். எக்ஸாக்ட் டாக்ஸிக்கோட ரெஃபரன்ஸ். இவர் டாக்ஸிக்காக மாற போகிறான்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் கண்ணு பச்சை கலரில் மாறுது. அது நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். அண்ட் திஸ் ஷார்ட் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. இந்த எல்லாருமே ஒரு பஞ்ச் ஆஃப் யாரோ ஒரு வேனில் போய்ட்டு காமிக்கப்பட்டிருக்கோம். இந்த ஆக்டர் பாருங்களேன், இவர் தான் நம்ம லிசார்டாக ப்ளே பண்ணார் ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் யூனிவர்ஸில். அவருக்கு தூக்கி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு குட்டி பையன் காமிக்கப்பட்டிருப்பார். ஸோ பாசிபிளி இவர் அந்த 10 வயசு பீட்டர் பார்க்குறா இருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக எல்லாமே கன்ஃபியூசிங்காக இருங்க. அதே ஆக்டர் ப்ளே பண்ணுறாங்க, இன்னுமே புரியல. ஒரே ஆக்டர் ரெண்டு மூணு ரோலுக்கு போடுறாங்க. இதாக ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. நிச்சயமாக படம் வந்தால் நிச்சயம் நம்மளுக்கு புரியும்.
அண்ட் திஸ் கிளவர் ஷாட் நம்ம வேணாம் வந்து ஃப்ளைட்டில் ஏரோஃப்ளைட் போயிட்டு வகையில் வேணத்தோட போர் மூலியமாக எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணி போயிட்டு இருப்பாரு. அவர் கை கால எல்லாத்தையுமே அந்த ஏரோஃப்ளைட் விட்டு வச்சிருப்பாரு. ஸோ உண்மையிலே இந்த பவர்லாம் குட்டி குட்டி டீட்டெயிலாம் ஆசமாக இருந்துச்சு. அண்ட் ஒரு கிரியேச்சர் ஒரு ஜெயின் சிம்பியட் ஒரு நம்ம வெனம் அட்டாக் பண்ணுது. இந்த சிம்பியட் என்னது? ஸோ பாசிபிளி கவர்மெண்டோட ரிசர்ச் தப்பாக போய் உருவாயிருக்கலாம். ஆனால் இதே சிம்பியட் தான் கடைசியில் வெனமும் அந்த சிம்பியட் சேர்ந்து போய் நம்ம அந்த ரிசர்ச் லேபை அடித்து நொறுக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்போ பாருங்களே அந்த கிரீச்சர் வந்து பிளாக் கலர் டிண்டில் இருக்கும். ஸோ பாசிபிளி வெனம் அந்த கிரீச்சர் கண்ட்ரோல் எடுத்து அந்த மொத்த ஆர்கனைசேஷனையுமே அந்த மொத்த ரிசர்ச் லேபையுமே தம்சம் பண்ணலாம், நம்ம டாக்ஸினையும் காப்பாற்றலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட முழு கான்செப்டே நம்ம 10 வயசு மீட்டர் பார்க்குற காப்பாற்றுற மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் உண்மையிலேயே ஆசமான ஷாட் நம்ம வெனம் ஹார்ஸை கண்ட்ரோல் எடுத்து அப்படியே ரைட் பண்ணுற மாதிரி உண்மையிலே ஆசமாக இருந்துச்சு. நிச்சயமாக கன்ஃபார்ம் செம்மையாக இருக்க போகுது. நிச்சயமாக அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி த வெனம் த லாஸ்ட் டான்ஸ் மிக கடைசி படமாக இருக்க போது நிச்சயமாக ஆசமாக இருக்கும் நம்புகிறேன். இந்த மாதம் October 25 அப்படின்னு மிஷன் பண்ணியிருக்காங்க, அல்லது செப்டம்பர் வரலாம். நிச்சயம் இந்த படத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன். ஆனால் கொஞ்சம் கன்யூட்டி அடி வாங்குது, ஒன்றுமே புரியல. எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன் ஷார்ட்டை வச்சு நம்ம குழப்புறாங்களா, ஏன்னா வந்து நம்ம சோனிக்கே கன்யூட்டி தெரியலையான்னு தெரில. ஏன்னா அந்த எம்சியூ நடந்த விஷயத்தை இங்கே காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக அதோட கிளியர் எக்ஸ்பிளேஷன் அடுத்த டேல நீங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக அடுத்த வீடியோவில் வந்து இந்த பிளாட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பை.